எதிர்நீச்சல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருந்தாலும், நம்ம ஜனனி வந்து இப்போ எல்லார் கூடயுமே சமாதானமா பேசணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானம், கதிர் இவங்க அவங்களோட பிசினஸுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதிருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஏன்னா, அவனுக்கு பார்த்த இடம் அவனுக்கு புடிச்சு கடைசியில அது வாங்கவும் செஞ்சாச்சு. ஆனா ஞானம் தான் வந்து என்னடா இவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே! நமக்கு சொத்து கிடைக்குமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர குழப்பத்தில வந்து இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து இப்போ கதிர் வந்து திறப்பு விழா பண்ண போறார் இல்லையா? ஸோ அந்த திறப்பு விழாவுல வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவத்த பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது. அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ராவணனோட பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆக போகுது போல இருக்கு. ஸோ அதனால வந்து நிச்சயமா அந்த இடத்துனால கதிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேள அந்த பிசினஸே மூடுற நிலைமை வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ராவணன் வந்து பிளான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து ராவணன் சொல்ற எதையுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல நந்தினி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஞானம் மட்டும் தான் வந்து ராவணன் சொல்ற எதையுமே கேட்காம, அவனுக்கு புடிச்ச இடமா பார்த்து அவன் வந்து புக் பண்ணணும். அந்த இடத்த வாங்கி குடுங்க அப்படின்னு குணசேகரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, ஸோ தப்பு செஞ்ச எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஆதி குணசேகரனோட மூஞ்சியே ஒரு மாரி ஆயிருது. "என்னம்மா இது உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல யார் அப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு தெரியாத விஷயமா? தண்டனை யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ஆதி குணசேகரன் பார்த்தீங்க அப்படின்னா, "இங்க பார்த்தியாம்மா ஈஸ்வரி, இந்த பிள்ளை இருக்கே, இந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த வீட்ல இருக்கிற நிம்மதி எல்லாமே வந்து கெட்டு போயிருச்சு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்து மறுபடியும் வந்துடுறாங்க. "என் மருமகள பத்தி நீங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே இந்த வீட்ல இருக்கிற மருமகளுக்கு எல்லாருமே வந்து உத்தமிக்க தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்கலாம் நேரத்துக்கு தகுந்த மாரியெல்லாம் வந்து அப்படியே கட்சி மாறுறவள்க. ஆனா இவ ஒண்ணும் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏம்மா உன் வாய வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கி வந்துகிட்டே இருக்கே! இதான் உன் வேலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டாம். உனக்கு என்னடா வந்துச்சு? உனக்கு தான் உன் பொண்டாட்டி நல்லா கூஜா தூக்குறால்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நந்தினி வந்து எதுக்கு தேவையில்லாம வந்து இப்போ இந்த பிரச்சனையில என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி பேசல அப்படின்னா உங்களுக்கு நேரமே போகாதா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "ஏய் இங்க பாருடி, உன்ன பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உன் புருஷன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். அவன அடக்கி வைக்கிற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க நீங்க வேற ஏங்க வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வாய் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்லப்போனா அவங்க என்னைய புடிச்சு ஏறு ஏறுன்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஆதி குணசேகரனுக்கு என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. ஏன்னா, ஆளுக்கு ஆளுக்கு வீட்ல ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம என்னடா பண்ண போறோம்? யார் பக்கம் நிக்க போறோம்? அப்படின்னு தெரியல. அண்ட் ஞானம் பண்ற விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா, குணசேகரனுக்கு வந்து புடிக்கல தான். உண்மைய சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா, அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம, கலந்துக்காம தானே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஞானம். ஏன்னா வீட்ல இருக்கிறவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணிருச்சு போல. ஸோ அதனால நம்ம விஷயத்த நம்ம தான் பார்த்துக்கணும்டா. அப்பதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அவருமே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இது குணசேகரனுக்கு வந்து பிடிக்காம தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணன் மறுபடியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாரு. "என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வாங்க சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா நான் கேட்கணும்னு நெனச்சேன். ஞானம் சாரோட பிசினஸ் எந்த லெவல்ல இருக்கு? அவருக்கு இடத்தெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து லீஸ் பண்ணியிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதிர் சொல்றாரு, "ஐயோ சார் நீங்க வேற. அவன் வந்து என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டே நெனச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு புடிச்ச இடத்த தான் அவங்க வந்து பார்ப்பாங்களாமா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன ஞானம்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதிர்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சார். எனக்கு புடிச்ச இடத்த நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். அது மட்டும் கிடையாது. அங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் அளந்துட்டும் வந்துட்டேன். இனிமே ரிஜிஸ்டர் பண்றது மட்டும் தான் வேல. மத்தபடி எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டு ராவணனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது 1 நாள் 2 நாள் நம்ம இங்க இல்ல. அதுக்குள்ள இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துருச்சு நம்மள மீறி. அப்படிலாம் நடக்கக்கூடாதே. நம்மள மீறி இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து நெனைக்கிறாரு. ஸோ உடனே வந்து குணசேகரன் கிட்ட வந்து, "என்ன சார் ஒரு நிமிஷம் வர்றீங்களா? நம்ம பேசலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, குணசேகரன், ராவணன் 2 பேருமே தனியா போயிடுறாங்க. "என்ன தம்பி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சார் நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல." அப்படின்னு சொல்லும்போது, "விடுங்க தம்பி என்ன பண்றது? நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி நெனச்சா, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்மளால எப்படி தம்பி மறுப்பு தெரிவிக்க முடியும்? இதோ கதிருக்கு இப்ப அவனுக்கு புடிச்ச இடத்த பேசி முடிச்சாச்சு. இப்போ அதே மாரி இவனுக்கும் அந்த மாட்டு தாவணி பக்கத்துல இருக்கிற இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது,
இல்ல சார். எனக்கு என்னமோ வந்து இது ரொம்ப அவசரப்படுற மாரி தோணுது சார். அந்த இடத்துல நெறைய வில்லங்கம் இருக்குன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டுருக்கேன். ஞானம் சார் தேவையில்லாம போயிட்டு அந்த இடத்த வாங்கி பின்னாடி அவருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன தம்பி என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அது நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதனால தான் மாட்டுத்தாவணி பக்கத்துல இவ்ளோ பெரிய இடம் இருந்து கூட அந்த இடத்த வந்து வாங்காம எல்லாருமே அப்படியே போட்டு வச்சிருக்காங்க கிடப்புல. இத போயிட்டு நம்ம ஞானம் பார்க்குறேன்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே அவருக்கு வந்து மதுரைய விட்டு அவுட்டர்ல வந்து பார்த்திருக்கிற இடமே ரொம்ப நல்ல இடம். சாரி ஏற்கனவே அங்க வந்து இதே போல ஒரு டிரான்ஸ்போர்ட் இருந்திருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லபடியா வந்து ரன் ஆகி அவர் வந்து கோடிக்கணக்குல சம்பாதிச்சு சொந்த வீடெல்லாம் வாங்கி இப்ப ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு. அந்த இடத்த தான் நம்ம வந்து ஞானம் சாருக்கு முடிச்சிருக்கோம். ஆனா அவர் என்னடான்னா அத புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றதெல்லாம் புரியுது தம்பி. ஆனா நம்ம சொல்றத எங்க அவங்க வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல சார் இந்த வீட்ல மூத்தவங்க நீங்க தான். நீங்க சொல்றத கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஒரு தடவ வேணா நம்ம பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, சரி தம்பி நீங்க முயற்சி பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பார்க்கலாம் வாங்க என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 2 பேருமே வந்து உள்ள போயிறாங்க. ஸோ உள்ள போனதுக்கப்புறம் வந்து தம்பி ஞானம் உங்ககிட்ட வந்து தொழில பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயமா? என்னென்ன விஷயம்? சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இல்லப்பா இப்போ உனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம்ல இடம். அந்த இடத்திலேயே நீ வந்து பிசினஸ் பண்ணா என்னப்பா? ஏன் புதுசா வந்து இடம் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, ஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது. அண்ணே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புடிச்ச இடத்த வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ வந்து நான் கேட்கிறத நீங்க வாங்கி குடுக்கணும்ல. எதுக்காக இப்படி மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ராவணன் சொல்றாரு, சார், சார் ஞானம் சார் கொஞ்சம் கோவப்படாதீங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கு நானே எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்த இடம் ரொம்பவே நல்ல இடம். அந்த இடத்துல ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. அதனால நெறைய மக்களுக்கு அந்த இடம் பத்தி தெரியும். இப்போ நீங்க புதுசா வந்து ஆரம்பிக்கிற இடம் அந்த அளவுக்கு சரியான இடமா தெரியல. அதுவும் சேஃப்டி இல்லாத இடம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இதுல என்ன சேஃப்டி இல்லாத இடம்? மாட்டுத்தாவணிங்கிறது எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட். அது பக்கத்திலேயே நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்துச்சு அப்படின்னா, அது இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்போ எனக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கத்தானே செய்யும். நான் எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் சார் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாரு. "எப்பா ஏய் ஞானம் என்னப்பா உனக்கு? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா, அது சரின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்க மாட்டியா? எதுக்காக இப்படி வந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே நான் ஒண்ணும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கல. நீங்க தான் வந்து சொன்னதையே சொல்லி நீங்க பேச்ச மாத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக நான் சொன்னத நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? சரி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லன்னா விட்டுருங்கண்ணே. என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஞானம் எந்திரிக்கும்போது, "சார், சார் எதுக்காக இப்ப கோவப்படுறீங்க? உட்காருங்க ஞானம் சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லங்க, இல்லங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அண்ணன் வந்து என்னமோ எனக்கு பண்றதுக்கு மட்டும் இவ்ளோ தூரம் யோசிக்கிறாரு. ஆனா மத்தவங்களுக்கு நான் மட்டும் உடனே, உடனே பண்ணி குடுத்துட்டு, அவங்க வேலைய முடிச்சுட்டு அவங்க மட்டும் நல்லபடியா இருக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா வந்து அண்ணன் என்னடான்னா, "நீயும் எனக்கு ஒரு கண்ணு தான்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றத அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானம் வந்து கிளம்பிர்றாரு. ஸோ உடனே நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களா சார், இதுதான் சார் வீட்ல நடக்குது." என்னதான் சொன்னாலும் இவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் சரியில்ல. இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு அப்டின்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறா. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால தான் சார் வீட்டுக்குள்ள பிரச்சனையே போய்க்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அவரு கொஞ்சம் குழப்பத்துல இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவணன் வந்து பிளான் பண்றான். வேற ஏதாவது பிளான் பண்ணலாமா? என்ன பண்ணலாம் இவன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.